சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாராம். இன்னைக்கு மகாபாரதம் பகுதி 11. அவளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. இருளில் பிறந்ததால் அது கரிய நிறமுடையதாக காணப்பட்டது. அந்த குழந்தைதான் வியாசன். பிறக்கும்போதே அவனுக்கு ஜடாமுடி இருந்தது. பிறக்கும்போதே அவன் என்னிடம் பேசினான். அம்மா, நீ மீண்டும் கற்பு நிலையை அடையப் போகிறாய். அப்படி இருக்க நான் உன்னோடு இருக்க இயலாது. நான் தவம் முதலானவை இயற்றிக்கொண்டு கானகங்களில் வசிப்பேன். நீ எப்போது என்னை நினைக்கிறாயோ அப்போது உன் முன் தோன்றுவேன். உனக்கு ஏதேனும் சிரமமாக இருந்த சூழ்நிலைகள் வந்தால் என்னை அலை என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். இன்று அவன் பெரியவனாக இருப்பான். அவனை நான் வரவழைக்கிறேன். அம்பாலிகாக்கு அவன் அத்தான் முறையாகிறது. முறை பெறலாமல் அரச தர்மத்தை மீறாமல் அவர்களை குழந்தை பெறச் செய்வோம் என்றாள் யோஜனகந்தி. பீஷ்மர் மகிழ்ந்தார். தாயே, இறைவன் யாரையும் கைவிடுவதில்லை. ஒரு பாதை அடைபட்டால் இன்னொரு பாதையை திறந்து விடுவான் என்பது இதுதான் போலும். கவலையை விடுங்கள். நீங்கள் வியாச மாமுனிவரை அழையுங்கள். நம் கவலை நீங்கும் என்றார் யோஜனகந்தி. அந்த கணமே, மகனே வியாசா, வா என் செல்வமே என்றான். மிகப்பெரிய ஜடாமுடி தரையில் புரள கண்ணங்கரிய நிறத்துடன் ஆஜானு பாகுவான ஒரு உருவம் அவள் முன்னால் வந்தது. என்னை பெற்றவளே, வணக்கம். உத்தரவிடுங்கள் தாயே, கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்று சாஷ்டாங்கமாக அன்னையின் பாதத்தில் விழுந்தது அந்த உருவம். ஆம், வியாசர் வந்து விட்டார். மகனை அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்தாள் யோஜனகந்தி. மகனே, என் நிலையை நீ அறிவாய். முக்காலமும் உணர்ந்த உனக்கு, எல்லாம் தெரிந்த உனக்கு எதையும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த நாட்டுக்கு வாரிசு வேண்டும். பீஷ்மனால் வாரிசுகளை தர இயலாத நிலையில் நீதான் அம்பாலிகாவுடன் கூடி குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றால் தாய் சொல்லை தட்டவில்லை வியாசர். அம்பாலிகாவிடமும் இளமையை எடுத்துச் சொல்லி வியாசருடன் மகிழ்ந்திருக்க சம்மதம் பெற்றாள் யோஜனகந்தி. அன்றிரவில் அம்பிகையும் அம்பாலிகாவும் பஞ்சனையில் படுத்திருக்க வியாசர் உள்ளே நுழைந்தார். அவ்வளவு நேரமும் அவரை பார்க்காத அந்த பெண்கள் அதிர்ந்துவிட்டனர். வியாசர் என்றால் செக்கச் சிவந்த கோவை பழமாக இருப்பார் என நினைத்தோம். குறைந்தபட்சம் ஒரு இளமை தோற்றமாவது இருக்கும் என நினைத்தோம். இதென ஜடாமுடியும் தாடியுமாய்? ஐயோ, சுந்தரன் ஒருவன் வருவான் என பார்த்தால் கோரத்தின் சொரூபமாய் ஒருவன் வருகிறானே. வியாசர் அம்பிகாவை நெருங்கினார். அவளை அள்ளி அணைத்தார். அவளோ அவரது உருவத்தை காண சகியாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். வேண்டா வெறுப்பாக தன்னை அவரிடம் ஒப்படைத்தாள். அடுத்து அம்பாலிகாவிடம் சென்றார் வியாசர். அவளோ பயத்தில் வியர்த்து விறுவிறுத்தாள். உடலில் உள்ள இரத்தமெல்லாம் வெளுத்துவிட்டது. அந்த நிமிடமே அவர்கள் குழந்தைகளை பெற்றனர். ரிஷிகளுக்கு உடனடியாக குழந்தைகளை கொடுக்கும் சக்தி உண்டு என்கின்றன நமது இதிகாசங்களும் புராணங்களும். கந்த புராணத்தில் காஷ்யப முனிவர் அசுர குழந்தைகளை உடனுக்குடன் உருவாக்கியதாக தகவல் இருக்கிறது. மகாபாரதத்தில் வியாசர் பிறந்ததும் அப்படியே. அதுபோல இப்போதும் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். குழந்தைகளை ஆசையோடு எடுத்தார் வியாசர். அந்த குழந்தையை அசைக்கவே அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. 10,000 யானைகளை ஒரு சேர தூக்க முடியுமா? அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தது அந்த குழந்தை. அதன் கண்களை பார்த்தார் வியாசர். இது பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறதே, பிறந்தும் பயனில்லையே. இந்த குழந்தையால் எப்படி நாடாள முடியும் என்றவராய் அம்பாலிகாவின் முகத்தை பார்த்தார். அம்பாலிகாவின் குழந்தையை பார்த்தார். அதன் முகம் வெளுத்து போயிருந்தது. மற்றபடி குறைகள் ஏதுமில்லை. இதனால் ஆறுதலுடன் வெளியே வந்து யோஜனகந்தியிடம் நடந்ததை விசாரித்தார். பீஷ்மர் தன் தாயிடம், அம்மா, நாடாள நல்லதொரு புத்திரன் வேண்டும். இன்னொரு முறை முயற்சித்து பார்ப்போம் என்றார். மூத்தவள் அம்பிகாவுக்கு பார்வையற்ற பிள்ளை பிறந்துள்ளதால் நல்ல குழந்தைக்காக அவளையே அனுப்பி வைக்க எண்ணினர். அவளும் சம்மதிப்பது போல் நடித்தாள். ஆனால் துறவியைப் போல் கோரமாய் தோற்றமளிக்கும் இவனுடன் இன்னொரு முறை செல்வதா என வெறுப்படைந்து தன்னைப் போலவே அலங்கரித்து தன் தோழி பின் மாதுரியை அனுப்பிவிட்டாள். இருளில் அவளை வியாசர் அடையாளம் காணவில்லை. ஒருவேளை அவர் அருகே இது தெரிந்திருந்தாலும் கூட எது விதிக்கப்பட்டதோ அதன்படிதான் நடந்து கொண்டார். அவள் அந்த மகானை அடைவதை தன் பாக்கியமாக கருதி நல்ல மனநிலையுடன் தன்னை ஒப்படைத்தாள். அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேரழகுடன் விளங்கினான். வியாசரைப் போல் கருப்பாக இல்லாமல் தாயைப் போல் சிவப்பாக இருந்தான். தாம்பத்திய வாழ்க்கையில் மனமொத்த நிலை வேண்டும். சண்டை போட்டுக்கொண்டோ குடித்துவிட்டோ விருப்பமில்லாமலோ இருவரில் யாராவது ஒருவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையில் கட்டாயத்துக்காகவோ உறவு கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் உருவத்திலும் குணத்திலும் மாறுபாடு கொண்டதாக இருக்கும்.
கெட்ட குணமுடையவர்களை உருவாக்குவதே பெற்றவர்கள்தான். வியாசர் விடைபெற்றார். மீண்டும் தன் உதவி தேவைப்பட்டால் தன்னை அழைக்குமாறு தாயிடம் வேண்டினார். முதல் குழந்தை திருதராஷ்டிரர், அடுத்த குழந்தை பாண்டு, மூன்றாவது குழந்தைக்கு விதுரன் என பெயர் சூட்டினர். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.